ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங் 2026 நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு எந்த காலேஜெலாம் 140லேருந்து 170க்குள்ளே இருக்கக்கூடிய கட் ஆஃபுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க. ஸோ இது வந்து பிசிக்கான கட் ஆஃபை வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து பிசியை விட நீங்கள் வந்து எம்பிசி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். ஒரு கட் ஆஃப் அவ்வளோதான். இப்போதைக்கு இருக்கிற காம்படிஷனில் ஒரு கட் ஆஃப் 2 கட் ஆஃப் தான் குறையுமே தவிர பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதேமாதிரி ஓசியை பொறுத்த வரைக்கும் இதை விட ஒரு கட் ஆஃப் கூட வரும். ஓகே, ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு நான் ஃபுல்லாக ஒரு 83 காலேஜஸ் வந்து நான் உங்களுக்கு ரவுண்டு 2ல் வரக்கூடிய 140லேருந்து 170 வரைக்கும் இருக்கக்கூடிய ரவுண்டு 2க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சாய்ஸ் பில்லிங்கான ஆர்டர். நீங்கள் இந்த ஆர்டரில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்க்கான வீடியோ போட்டிருந்தேன். அது நல்லாவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோலையும் இன்ஃபர்மேஷன் தெளிவாக கொடுப்பேன். இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அவங்க தான் இந்த கட் ஆஃபில் டாப்பில் வர்றாங்க. அடுத்த காலேஜ் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். அடுத்து வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த என்பிஏ அப்படின்னு போட்டிருக்கவங்க அவங்க கிரேட் அதுக்கான அக்ரிகரேஷன் வாங்கியிருக்காங்க. அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்க்கு, நேக்கு, அதேமாதிரி என்பிஏ அடிஷ்னல் கிரெடிட் அந்த காலேஜுக்கு அவங்க இன்னும் குவாலிட்டியாக வச்சுருக்காங்கன்றதுக்கான ஒரு தகுதி சர்டிஃபிகேட் தான் அது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். இதில் பார்த்துட்டிங்கன்னா கட் ஆஃப் 179.5லேருந்து நான் போன வழியில் தெளிவாக சொல்லியிருந்தேன். 179.5க்கு ஆரம்பித்து அந்த காலேஜுக்கு 167 வரைக்கும் அது கிடச்சிருக்கு. ஸோ இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் குறையும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். ரேங்க் லிஸ்ட் வரும்போது இன்னும் தெளிவாக புரியும் எவ்வளோ தூரத்துக்கு குறையும் அப்படின்றது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேர் வர்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து டெக்னாலஜின்னு வரும், அதில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும் வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதில் பார்த்தீங்கன்னா 167 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது 167 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அது 166.5 வரைக்கும். அடுத்து கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ், வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இறங்களூர், நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆரணி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 25. ஸோ அடுத்த 25ல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பட்டுக்கோட்டை, அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இது 160 வரைக்கும் கிடச்சிருக்கு. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, அது 160 வரைக்கும் கிடச்சிருக்கு. அடுத்து தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காங்கேயம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தானிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ டாக்டர் சிவநாத ஆதித்யநாத் காலேஜ், ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து மொத்தம் நம்ம டோட்டலாக 25, இது ஒரு அடுத்த 25, 50 காலேஜஸ் பார்த்துட்டோம்.
ஸோ இது மூணாவது 25, அதாவது 50 to 75 ரேங்கில் இருக்கக்கூடியது. மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 153 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், BA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிரதிஷ்வா இன்ஜினியரிங் காலேஜ், கேர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், PSR இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப், அடுத்து மவுண்ட் ஜியோன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அக்னி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், RVS டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அடுத்து மிசரமால் நவிஜி மௌனுத் ஜெயின் இன்ஜினியரிங், செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தனலக்ஷ்மி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், IFET காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், AVC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாடார் சரஸ்வதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அன்னை மீரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது அடுத்த 25 முடிஞ்சிருச்சு. ஸோ 75 முடிஞ்சு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 8 காலேஜஸ், கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங், முகமது சதக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், C. அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மங்கேர் கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், CK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சேதமால் இன்ஜினியரிங் காலேஜ் ராமநாதபுரம். ஸோ டோட்டலாக 140 வரைக்கும். நான் இந்த கட் ஆஃப் வந்து 170லேருந்து 140 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு 140 ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், 150 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து 150 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 160 கட் ஆஃபில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் 170க்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா, நான் அடுத்து ஒரு வீடியோ போடுவேன் 180லேருந்து 200 வரைக்கும். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 10 காலேஜஸ் நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு கட் ஆஃபுக்கு மேலே இருக்கிற காலேஜிலேருந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். உங்கள் கட் ஆஃபுக்கு குறைவாக இருக்கக்கூடிய காலேஜெல்லாம் கீழே பின்னாடி அரேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எடுத்த கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் கிடைக்கும். இதில் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஓப்பனிங் அப்படின்றது ஸ்டார்டிங் கட் ஆஃப், அங்கே ஆரம்பித்தது முத ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப். க்ளோசிங் அப்படின்றது கவுன்சிலிங்கில் லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுடைய கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ 140 வரைக்குமே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக இந்த டாப் காலேஜஸ் இதெல்லாமே டாப் காலேஜஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸாகவும் இருக்குது, அட்டானமஸாகவும் இருக்குது. இது நிறைய காலேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா ரேங்கிங் இருக்கக்கூடிய காலேஜஸாகவும் இருக்குது. அதனால் நான் 140 to 170 தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டம்லாம் பட வேணாம். நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால நமக்கு அதில் செலக்ட் பண்ணி பெஸ்ட் காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கனாலே போதும். மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் போய் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதுலேயே நீங்கள் ரொம்ப லோ கட் ஆஃபில் இருக்கிறவங்க மட்டும் 140க்கு கீழே இருக்குது, அவங்க தான் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு இந்த மாதிரியான நல்ல காலேஜஸில் வேணும், எனக்கு இந்த மாதிரி காலேஜஸில் நல்ல சீட்டு இருக்கக்கூடிய காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்றவங்க மேனேஜ்மெண்ட் போங்க. ஏன்னா 140 வரைக்குமே நிறைய நல்ல காலேஜஸ். நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சேதமால் இன்ஜினியரிங் காலேஜ் கூட ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் தான். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் கொடுத்துருக்க இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எது பெஸ்ட் காலேஜஸ் எந்த மாதிரியானது, இது வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் இதே மாதிரி மொத்தம் 76 காலேஜஸ் அதில் இருந்துச்சு. இதில் 83 காலேஜஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் போட போகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்குற இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.